ஆதி ஒரு வாரமாக தூக்கம் இல்லாமல் களைத்து இருந்தவன் ஹாலில் சோஃபாவில் கண் மூடினான். அப்பா என்ற குரல் கேட்டு கண் விழித்து பார்த்து சுற்றும் தேடினான். எழுந்து வாசல் பக்கம் ஓடினான். திதி, திதி, நீ எங்கே இருக்கே? ராபின் பின்னாலே ஓடி, ஆதி ரிலாக்ஸ், வா, உள்ளே வா என்று அழைத்து சென்று ஹாலில் உட்கார வைத்தான். சிறிது நேரத்துக்கு முன் தூக்க கலக்கத்தில் இருந்தவன் பளீர் என்று கண் விழித்து உணர்ந்தான். பிரம்மை என்று கண்மூடி அழுதான். ராபின், குழந்தை கிடைச்சிடுவா, நீ நிதானமா இரு ஆதி. ஆதி, முடியலை அங்கிள், அவங்களை கண்டுபிடிச்சிடுவோமோ என்று ஓடிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு பதறிட்டு இருக்கேன். ராபின், நிதானமா இரு என்று அவனை சமாதானம் செய்தார். ஆனால் அவர் மனதில் வருந்தினார். ஆதி எப்பவும் நிதானமாக தைரியமாக இருப்பவன் இப்படி வேதனையிலும் துடிப்பிலும் இருப்பதை கண்ணால் பார்க்க முடியாமல் வேதனை அடைந்தார். ராபின் ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது. ஹலோ, யாரு? அண்ணா, நான் சரோஜா பேசுகிறேன். ராபின், சொல்லுமா, எப்படி இருக்க? இப்போதான் உனக்கு என்னோட நினைவு வந்ததா? சரோஜா, கோவப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராபின், நல்லா இருக்கேன். சரோஜா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ராபின், நம்ம ஆதி தம்பி வீட்டில் தான் இருக்கேன். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஆதி தம்பி வந்திருக்கு, நல்லா இருக்கு. சரோஜா, அப்படியா? நான் கும்பிட்ட கடவுள் கண் திறந்துடுச்சு. இப்போவே கருப்பண்ணசாமிக்கு பொங்கல் வைக்க ஏற்பாடு செய்யணும். ராபின், நீ இங்கே வந்துடு, தம்பிக்கு உதவியாக இருக்கும். சரோஜா, ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இப்போ நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அது ஒரு ஆனந்த அவஸ்தை. ராபின், புரியலை. சரோஜா, ஒரு குட்டி பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. ராபின், குட்டி பொண்ணா? ஆதி, குட்டி பொண்ணா? லவுட் ஸ்பீக்கர் போட சொல்லி சைகை செய்ய சரோஜா, ஆமாம், குட்டி அழகு பொண்ணு. ஆனால் அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியலை. ஆனால் ஒரு சாயலில் நம்ம செல்வி குட்டியாக இருந்தால் எப்படி இருப்பா அந்த மாதிரி இருக்கா. ராபின், குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? சரோஜா, ஒரு 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ராபின், எப்படி உன்னோட கையில் கிடைச்சா? சரோஜா, ஆமாம், நான் ஆட்டோவில் நம்ம ஊர் மார்க்கெட்டில் இருந்து வரும்போது ஒரு குழந்தை ரோட்டோரமாக அழுதுட்டு இருந்தது. நான் சுற்றி பார்த்தேன், யாரும் இல்லை. அது மழலையாக பேசுது. எனக்கு ஒன்றும் புரியலை. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். 4 நாளாக என்னோட தான் இருக்கா. அவள் சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அம்மா பேர் ஆதிரான்னு சொன்னான். எனக்கு நம்ம செல்வி ஞாபகம் வந்துருச்சு. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு. குழந்தையை எப்படியாவது அவளோட பெற்றவங்க கிட்ட சேர்க்கணுமண்ணா. எப்படி, யார்கிட்ட சொல்லணும்? போலீஸ் ஸ்டேஷன் போனால் குழந்தையை அவளோட பெற்றவங்க கிட்ட கொடுத்துடுவாங்களா? எனக்கு பயமாக இருக்குது. ராபின், குழந்தைகிட்ட ஃபோன் கொடு. சரோஜா, ஒரே நிமிஷம், கொடுக்கறேன். டேய் தங்கம், வா இங்கே, ஒரு தாத்தா உன்னோட பேசணுமா. ஃபோனில் ஒரு கிரீச் குரல். எந்த தாத்தா என்று சத்தம் கேட்க ஆதி கண்ணில் நீரும் உதட்டில் புன்னகையும் வந்தது. ராபின் ஆதியின் முக மாற்றம் கண்டு திருப்தியானார். ஹலோ, எந்த தாத்தா? ராபின், குட்டி, உன்னோட பேர் என்னம்மா? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு இந்த பாட்டிக்கு ஒன்றுமே தெரியலை, புரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்றாள் சலிப்புடன். ராபின், எப்படி செல்வி மாதிரியே பேசுகிறாளே. ஆதி சந்தோஷத்தில் ஃபோன் வாங்கி, செல்லக்குட்டி, நான் ஆதி அப்பா பேசுகிறேன். அப்பா? அவளே தான் என்னை முதலாக பார்த்தவுடன் அப்பா என்று கண்டு கொண்டவள். அவள் அழைத்தது இன்னும் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆதி, திதி, பாட்டி கூட பத்திரமா இரு, நான் வந்து கூட்டிட்டு போகிறேன். அப்பா, பாட்டி டெய்லி டேஸ்டியாக சமைச்சு கொடுக்குறாங்க, நான் இங்கேயே இருக்கேனே. ஆதி புஷ் என்று ஆனான். இவளுக்காக எத்தனை பேர் 4 நாளாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாளே. அம்மாவுக்கு ஏற்ற பொண்ணு. ராபின் சிரித்தார். ஃபோன் ஆதியிடம் இருந்து வாங்கி பாட்டிக்கிட்ட கொடுமா. அதித்தி ஃபோனை கொடுத்துவிட்டு வெளியே ஓட, குட்டி ஓடாதே, விழுந்துடுவே என்று ஃபோனை கையில் வாங்கி கொண்டு, அண்ணா. ராபின்,
அம்மா, குழந்தை நம்ம செல்வி குழந்தை தான். குழந்தை பற்றி கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும். நாங்கள் இப்போ கிளம்புறோம். இன்னும் 3 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம். குழந்தை பத்திரம். சரோஜா அதிர்ந்தாள். ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாள். நம்ம செல்வி குழந்தை எப்படி ரோட்டில் அனாதையா நின்னா? ராபின், அது ஒரு பெரிய கதை. நேரில் பேசிக்கலாம். சரோஜா ஃபோனை வைத்துவிட்டு குழந்தையை தேடி ஓடினாள். வெளியே மண்ணில் விளையாடி கொண்டிருக்க அவளை தூக்கி வந்து மடியில் வைத்து கொண்டு செல்வி மேல் இருந்த பாசத்தை எல்லாம் குழந்தை மேல் பொழிந்தாள். நல்ல வேளை, குழந்தை என்னிடம் கிடைச்சா. வேற கெட்டவங்க கையில் கிடைச்சிருந்தா நினைக்கவே பயங்கரமா இருந்தது. ஆதி குழந்தையை பார்க்க துடித்து கிளம்ப ராகவனின் ஃபோன் வந்தது. அட்ரஸ் சொல்லி சீக்கிரம் வா என்றான். ஆதி 1 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று சொல்லி ஃபோன் வைத்தான். ஆதி, அங்கிள், நீங்கள் போயிட்டு குட்டியை கூட்டிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ராபின், குழந்தையை நீ தானே உறுதி பண்ணணும். ஆதி, நீங்கள் அங்கே போயிட்டு வீடியோ காலில் வாங்க. ராபின் சரி என்று சொல்லி கிளம்பினார். கூடவே பல கார் கிளம்பியது. ஆதி அவசரமாக காரில் அமர்ந்து கொண்டு லாரன்ஸ் அழைத்தான். லாரன்ஸ், என்ன ஆச்சு? சார், அம்மா விஷயம் குழப்பமாக இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ நிஷா அம்மாவுக்கு அனுப்பிட்டேன். அவங்க ஃபோன் கால் செக் பண்ணினியா? அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் எதுவும் தெரியலை. சரி, அம்மா நிச்சயமாக முக்கிய குழு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஆழ்ந்து தேடுங்க, கிடைச்சிடுவாங்க என்று ஃபோன் வைத்து வானத்தை பார்த்தான். 1 மணி நேரம் ராகவனிடம் நேரம் வாங்கி இருக்கேன். எப்படியும் அவனிடம் பேசி 1 மணி நேரம் இழுத்திடலாம். அதுக்குள்ளே அம்மா கிடைக்கணுமே. நிஷா அம்மா ஏங்க? அவ முகத்தை பார்த்தால் ரொம்ப வலியில் இருக்கிற மாதிரி இருக்கு. அவளை யார் இப்படி செய்தாங்கன்னு தெரியலையே. ஃபோட்டோ வந்திருக்கு, ஆனால் வேற எதுவும் விவரம் தெரியலை. எனக்கு பயமா இருக்கு. நிஷா அப்பா அவங்க தேவையை சொல்ல கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவ இந்தியா போயிருக்காளா இல்லை இங்கே எங்கேயாவது இருக்காளான்னு தெரியணும். பாருங்க அதை முதல்ல. சிறிது நேரம் கழித்து டிபார்ட்மெண்ட் மூலமாக செக் பண்ணினதில் நிஷா இந்தியா உறுதியாக போயிட்டா. அவள் இந்தியாவில் தான் இருக்கா. ராகவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் கிளம்புங்க. சரி, கிளம்புறேன். ராகவன் முன் ஆதி அமர்ந்திருக்க ஆதி கொஞ்சம் டென்ஷனாக இருந்தான். இதுவரை அம்மாவை பற்றி தகவல் கிடைக்கவில்லை. லாரன்ஸ் அனுப்பிய ஃபோட்டோ மூலம் நிஷா அப்பா ராகவனுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்று நினைத்ததும் வீணாகி போகும் போல இருக்கு. ராகவன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆதி, ஏன் என்று தெரியாதா? ராகவன், ஏன் தெரியாம? காரணமே நான் தானே. ஆதி, என்ன விஷயமா என்னை கூப்பிட்டேன்? ராகவன், உனக்கு நல்லா தெரியும். ஆதி, இருந்தாலும் நீ சொல்லு. ராகவன், உனக்கு தெரிய வேண்டாத பல உண்மைகள் உனக்கு தெரியும். அதனால் நான் நேரடியாக சொல்லறேன். நீ எழிலோட மகன், அர்ஜுன் என்னோட மகன். ஆனால் எங்கள் அப்பாவோட சொத்துக்கள் எல்லாமே உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் மட்டும் கொடுக்கப்பட்டு இருக்கு. தர்மப்படி பார்த்தால் எங்கள் அப்பா சொத்தில் பங்கு எனக்கும் என்னோட மகனுக்கும் இல்லை. ஆதி, ஆனால் நான் உங்கள் மகனாக தானே வளர்ந்தேன். இப்போ எல்லாமே நீங்கள் செய்த குழப்பம்தானே. இல்லைனா இதை பற்றி யார் கவலைப்பட போறா? ராகவன், அர்ஜுன் உன்னை மாதிரியோ உங்கள் அண்ணன் மாதிரியோ இல்லை. அவன் பல பிரச்சனையில் மாட்டி இருக்கான். அவனை காப்பாற்றி நல்லபடியாக வாழ வைக்க நினைக்கிறது தப்பா? அதுவும் என்னோட ஒரே மகனை. ஆதி, ஏன் அதை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிங்க? அப்போ என்ன அர்த்தம்? அவன் வரைமுறை மீறி தப்பு செய்திருக்கான் தானே. ராகவன், நீங்கள் யாருமே அவனிடம் ஆதரவாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. அதில் செத்துப்போன உன்னோட பொண்டாட்டி கூட சேர்த்து. ஆதி, ஆமாம், என்னோட மனைவி என்று கண்களை மூடினான். ராகவன், நீ ஒரு நியாயவனா இருந்தால் உன்னோட பங்கை அர்ஜுனுக்கு எழுதி கொடுத்துட்டு அவனை ஜெயிலேருந்து காப்பாற்றி நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கணும். ஆதி, இதை நீங்கள் என்னோட அம்மாவை கடத்தி வச்சுட்டு கேட்கக்கூடாது. உங்களோட ஏற்பாடே தப்பா இருக்கு என்றவன் ஃபோனில் ஒரு ஒலி தோன்றியது. ராகவன், ஆதி என்னை பற்றி குறை சொல்வதை விட்டு நீ செய்ய வேண்டியதை செய். ஆதியின் தோணி மாறியது. மிரட்டி ஆதியை பணிய வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா?
ராகவன், ஆதி, என்னோட விருப்பத்துக்கு மாறா நடந்துக்கிட்டேனா கடைசியா உன்னோட அம்மாவையும் மேலோகத்துக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் யாரும் இல்லாம வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாய். ஆதி, உங்களால முடிஞ்சதை செய். மிஸ்டர் ராகவன், உங்களை தேடி உங்க நண்பர் வந்துட்டு இருக்கார். அவரோட கலந்து பேசி என்ன பண்ணணும்னு முடிவு செய்யுங்க. ராகவன், ஆதி, உன்னோட அம்மாவை கொன்னுடுவேன். ஆதி, என்னோட அம்மாவோட தலைமுடியில் ஒன்று கீழே விழுந்தாலும் அது தரையை தொடுவதற்குள் உன்னோட உயிர் போயிடும். ராகவன், ஆதி, ஆதி, நான் தான், சந்தேகமே வேண்டாம், பாய் என்று கிளம்பினான். அவன் முகத்தில் மனதில் அடி ஆழத்தில் இருந்த வெறுப்பு வெளியே தெரிந்தது. கிராமத்தில் நிறைய ஆட்கள் கூடினர். என்னாச்சு? திடீர்னு சரோஜா வீட்டுக்கு நிறைய கார் வந்திருக்கு. தெரியலையே, எதுக்கு இத்தனை கார் வந்திருக்கு? அவளுக்கு உறவுக்காரங்க யாரும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலை, பிள்ளைகளும் இல்லை. வா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஏய், எங்கே போறீங்க? சரோஜா வீட்டில் ஏதோ அதிசயம் நடந்திருக்கு. போலீஸ் கார் கூட போகுது. இரு, அடுப்பை அணைச்சிட்டு வரேன். சீக்கிரம் வா. காரில் இருந்து அனைவரும் இறங்கி ஓரமாக நிற்க ராபின் இறங்கி சரோஜா வீட்டில் நுழைந்தார். ஏதோ அரசியல்வாதி போல இருக்கு. ஆமாம், பேண்ட் போட்டு இருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து வருவார்களோ? சரோஜம்மா பெரிய ஆள் போல இருக்கு. நல்ல வேளை நான் ஏதும் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கலை. மறைமுகமா என்னை சொல்லாதே. ஏதோ அன்னைக்கு என்னோட வாயில் வாஸ்து சரியில்லை. நான் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராபின் உள்ளே நுழைந்ததும் குழந்தையை பார்த்து நம்பினான். செல்வி மாதிரியே இருக்கா? இல்லை சரோஜா, ஆமாம். ஆனால் அவள் பேசுகிறது தான் எனக்கு புரியவே இல்லை. ராபின் ஆதிக்கு வீடியோ கால் போட்டு குழந்தையை காட்ட, திதி, அப்பா, யார் இவங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு வேற ஃபைட் பண்ண தெரியாதே. ஆதி சிரித்து, அவங்களோட வா, அப்பா உனக்காக காத்திருக்கேன். ஆதி, நீ ஏன் வரலை? ஆதி, கொஞ்சம் வேலையா இருந்தேன். நீ வேலையை முடிச்சிட்டு வந்து என்னை கூட்டிட்டு போ. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? ஆதி சரி என்று சொல்ல, அதித்தி, தாத்தா, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், எங்கள் அப்பாவே வந்து கூட்டிட்டு போவார். நான் இப்போ விளையாட போகிறேன் என்று வெளியே ஓடினான். ராபின் மலைத்து போனார். ஆதி, அங்கிள், என்னோட வேலை முடிஞ்சது, நான் வந்துட்டே இருக்கேன். ராபின், எப்படி அங்கே போச்சு? ஆதி, நம்ம பக்கம் சாதகமாக முடிஞ்சிடுச்சு. அதனால தான் நேரத்தை கடத்தாமல் நான் உடனே அங்கே கிளம்பிட்டேன். ராபின், அப்போது சீக்கிரம் வாங்க, தம்பி இருட்டிடுச்சு. ஆதி ஃபோன் வைத்தான். லாரன்ஸ் ஃபோன் வர, சார், அம்மா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆதி, குட். லாரன்ஸ், சார், உங்களோட வேலை செய்கிறது டிடெக்டிவ் கிட்ட வேலை செய்கிற மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. ஆதி, ஏன் சொல்ல மாட்டேன்? என்னோட அம்மா டேஞ்சரில் இருந்தது உனக்கு த்ரில்லாக தான் இருக்கும். லாரன்ஸ், கோவப்படாதீங்க சார், அம்மா ரொம்ப கிளவர். எப்படி அவங்க நமக்கு தேவையான குழு கொடுத்தாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. அதை விட நாங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணினோம், அதுவும் அதிசயமாக இருக்குது. ஆதி, உன்னை என்று பல்லை கடித்தான். லாரன்ஸ், சார், நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஆதி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. லாரன்ஸ், ஏற்பாடு பண்ணிட்டோம். ராகவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. கடத்திய ஆட்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆதி, சரி, நீ என்ஜாய் பண்ணு என்று சொல்லி ஃபோன் வைத்தான். நல்ல வேளை ராகவனுடன் பேசி கொண்டிருக்கும் போது லாரன்ஸ் மதர் சேஃப் என்று மெசேஜ் கொடுத்தான். இல்லை என்றால் ராகவனின் பிடியில் நான் இருப்பேன். இப்படி சந்தோஷமாக என்னுடைய மகளிடம் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். பெருமூச்சு விட்டான். இந்த 4 நாட்கள் ஆதிக்கு மிக கொடுமையானதாக இருந்தது. இன்றுதான் மனைவி, மகள், அம்மா மூவரும் பத்திரமாக இருக்கின்றனர் என்ற செய்தி மனதில் இருந்த பயத்தை அகற்றியது. நிம்மதியாக மகளின் அரவணைப்பில் இருக்கும் கதகதப்பை முழுவதுமாக நிம்மதியாக அனுபவிக்கப் போகிறான். மெல்லினாவுக்கு ஃபோன் செய்தான். அம்மா, நீங்களும் அப்பாவும் சீக்கிரம் இந்தியா வாங்க. மெல்லினா இப்போதுதான் ஆபத்தில் இருந்து தப்பியவள் மறுபடியும் ஆதிக்கு ராகவன் ஏதும் பிரச்சனை கொடுத்து விட்டானோ என்று பயந்து, ஆதி, அங்கே ஏதும் பிரச்சனை இல்லையே. ஆதி அவளின் பதற்றத்தை உணர்ந்து, ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் கொஞ்சம் வேலையாக வெளிநாடு போகணும். குழந்தையை நீங்க தான் பார்த்துக்கணும். மெல்லினா, ஆதிரா கிடைச்சிட்டாளா?
குழந்தை பொண்ணா ஆனா? ஆதி பொண்ணு என்றவன் மனதில் சந்தோஷம் பூத்தது. மெல்லினா உடனே கிளம்புறேன். இல்லை கிளம்புறோம் என்றவள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் துளிர்ந்தது. மீனு அவளுடைய திருமணம் ஆன நாளிலிருந்து தமிழிடம் பேச முடியாமல் தவித்தாள். அன்று என்னதான் பிரச்சனை? திடீர்னு கிளம்பி போனவன் ஃபோன் கூட எடுக்காமல் பேசாமல் இருக்க காரணம் என்ன? ஆதிரா ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப். அன்று ஆஃபீஸில் இருக்க முடியாமல் நந்துவுக்கு ஃபோன் செய்தாள். என்னடா நெட்டை, ஊருக்கு போலாம்னு சொன்ன, ஆனால் என்னை கூட கூட்டிட்டு போகாமல் போயிட்டு வந்துட்டியா? ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நந்து தீவிர சோகத்தில் இருந்தான். ஆதிராவுக்கு தமிழ் குடும்பம் செய்த துரோகத்தை மீனுவிடம் சொன்னார் என்ன ஆகும்? மீனு குருவை மறந்து இப்போதான் வேறு வாழ்க்கையை பற்றி யோசிச்சு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது, நீ தேர்ந்தெடுத்தது நல்ல வாழ்க்கை இல்லை, நீ வலிக்கு விழுந்தது பாதாளத்தில் என்று எப்படி அவளிடம் சொல்ல முடியும்? என்னடா பேசிட்டே இருக்கேன், காதில் விழுதா இல்லையா என்று மீனு கத்த, நந்து கேக்குது சொல்லு. என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்ன சொல்லட்டும் எனக்கு தெரியலை. என்ன ஆச்சுடா? எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு கல்யாணத்துக்கு நீ வந்து திட்டிட்டு போனது தான். தமிழ் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறார். ஆதிரா ஃபோன் ஆஃப். நீ எப்படி இப்படி பேசுற? நீ எங்கே இருக்கே? ஆஃபீஸில். நேரில் வருகிறேன். டேய் ப்ளீஸ், யாருக்கும் ஒன்றும் இல்லைதானே? நீ பீடிகை போடுறதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு. நேரில் பேசிக்கலாம் என்று ஃபோன் வைத்தான். மீனு படபடத்தால். என்னாச்சுன்னு தெரியலையே. மறுபடியும் தமிழ் ஃபோனுக்கு டயல் செய்ய பதில் ஏதும் வரவில்லை. ஆதிரா ஃபோன் ஆஃப். தமிழுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாள். தமிழ், ஏன் என்னோட ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு வேகமாக போனீங்க. 4 நாளாச்சு, எதுவுமே பேசவே இல்லை. கொஞ்சம் பயமாக இருக்கு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட பேசலைனாலும் பதில் மெசேஜ் அனுப்புங்க ப்ளீஸ். தமிழ் அவனுடைய அம்மா அப்பா மூவரும் அடைத்து வைத்திருந்த அறையில் ஆதியின் ஆட்கள் தமிழ் ஃபோனை வைத்திருக்க மெசேஜ் வந்ததும் ஸ்பீக்கர் மூலம் போட்டு காட்டினர். மீனுவின் வாய்ஸ் மெசேஜ் அந்த அறையில் ஒலிக்க திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தான் தமிழ். தமிழ் அம்மா உடைந்து அழுதாள். ஆனால் அவளை சமாதானம் செய்ய பக்கத்தில் அவளுடைய நெருங்கிய உறவுகள் இருந்தும் தனித்திருந்தாள். இந்த 4 நாட்களாக அம்மா அப்பா இருவரிடமும் தமிழ் எதுவும் பேசவில்லை. அவன் மனதில் ஆதிராவும் குழந்தையும் பத்திரமாக இருந்தால் போதும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. சில நேரம் குழந்தையை எண்ணி திதி என்று அழுவான். சில நேரம் ஆதிராவை எண்ணி அழுவான். தமிழ், எந்த தப்பும் செய்யாத உங்கள் இருவருக்கும் எதற்காக இப்படி ஒரு நிலை? அதுவும் என்னால் உங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க நினைத்திருந்தேன். இப்படி ஒரு நிலையில் தள்ளுவதற்காகவா இத்தனை நாள் காத்திருந்தேன்? இதற்கு பதில் உன்னை பார்த்த முதல் நாளே என்னோட கையால் நானே கொன்று போட்டு இருக்கலாம். ஆதிரா, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீ பார்க்காமல் இருந்திருக்கலாம். எனக்கு உயிர் கொடுத்தவள் இப்படிப்பட்டவள் என்று எனக்கும் தெரியாமல் போயிருந்திருக்கும். ஆதிரா, என்னால் மூச்சு விட முடியலை. இத்தனை நாள் சேமித்து வச்சிருந்த என்னோட உயிர் ஏன் முன்னமே போயிருக்க கூடாது? அந்த விபத்தில் எங்கள் அண்ணனுக்கு பதிலாக ஏன் நான் செத்து போயிருக்க கூடாது? குரு ஏன் சாகணும்? அவருடைய இதயத்தை ஏன் எனக்கு கொடுக்கணும்? அவர் சாகும்போது யாருக்காக துடித்தாரோ அவளை ஏன் நான் நம்பிக்கை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு நாள் முன்னாடி இதெல்லாம் நடந்திருந்தா கூட மீனவை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருப்பேனே. நீ குடித்த அதே விஷத்தை நான் குடித்து செத்திருப்பேனே. இப்போ நான் செத்தா மீனவின் நிலை என்ன ஆகும்? முதல் காதல் கல்யாணத்துக்கு முன்னால் காணாமல் போனது இப்போது கல்யாணமான நாளே அவளது திருமணமும் தோல்வியை சந்தித்தது. தமிழ் அப்பா, நீ நல்லவன்டா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நான் ஆதிக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை கொலை பண்ணி உன்னை விடுவிக்க சொல்லி நீ இங்கிருந்து போய் மீனுவோட சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து. தமிழ், இல்லை, எப்படியும் மீனுவுக்கு எல்லாம் தெரிய வரும். என்னோட முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு போயிடுவா. ஆதியே மனசு மாறி என்னை வெளியே விட்டாலும் நான் போக தயாராக இல்லை.
ஆதிராவும் குட்டியும் இல்லாம என்னோட பிணம் மட்டும்தான் வெளியே போகும். இவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த தமிழ் அம்மா கதறி அழுதாள். நந்து நடந்தவைகளை சொல்லி மீனுவிடம் விளக்க மீனு உடைந்து அழுதாள். ஆதிராவுக்கு ஏன் இப்படி ஒரு நிலை? குழந்தை கிடைத்தாளா? அவளுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் உன்னோட புருஷன் குடும்பத்துக்குத்தான் தெரியும். நந்து, நான் தப்பு பண்ணிட்டேன். தமிழ் கேட்டாலும் நான் அவரை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. அவர் நல்லவர்னு நினைச்சேனே. எல்லாம் நடிப்பு. மச்சானை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், அவன் கூட தமிழை நல்லவன்னு சொன்னானே, அவன்தானே என்னை வற்புறுத்தினான். அவனை குறை சொல்லாதே. அவனுக்கு தெரியலை, வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சிட்டான். உயிரை பணயம் வச்சு அவங்க உண்மை சுயரூபத்தை தெரிஞ்சிட்டு இருக்கான். பயமா இருக்குடா. ஆதி சார் என்னை அவர்களோட சேர்த்து தப்பா நினைச்சிடுவாரா?